Hello friends, இன்னைக்கு 9th Maths chapter 5ல இருந்து exercise 5.2ல இருந்து 4th question first subdivision பார்க்க போறோம். Show that the given points taken in order form an equilateral triangle. A 2, 2, B minus 2, minus 2, C minus 2 root 3, 2 root 3. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்ன? 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரூட் ஆஃப் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் -2 ஆட் பண்ணுறப்ப -4 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஆட் பண்ணுறப்ப -4 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 ஸ்கொயர் என்ன? 16. ஸோ ரூட் 16 + 16 ஈக்குவல் டு ரூட் 32. அடுத்தது பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரூட் ஆஃப் -2 ரூட் 3 மைனஸ் அகைன் -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 3 மைனஸ் ஆஃப் -2 தி ஹோல் ஸ்கொயர். -2 ரூட் 3 அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 3 minus into minus plus 2 whole square. இப்போ இது பாருங்கள், a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஸோ ரூட் ஆஃப் இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும்? 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் என்ன? 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 ரூட் 3 இன்ட்டு 2. ஸோ 8 ரூட் 3 ப்ளஸ் இது 2 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணுறப்ப 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ரூட் 3 இன்ட்டு 2 8 ரூட் 3. இப்போ இந்த 8 ரூட் 3யும் இந்த 8 ரூட் 3யும் வந்து கேன்சல் ஆகிடும். மைனஸும் ப்ளஸும் இருக்கிறனால இது கேன்சல் ஆகிடும். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 3s are 12 ப்ளஸ் 4. ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப 12 ப்ளஸ் 4 16, 16 ப்ளஸ் 16 ரூட் 32. அடுத்தது ஏசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரூட் ஆஃப் -2 ரூட் 3 -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 3 -2 தி ஹோல் ஸ்கொயர். இதில் மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 ரூட் 3 ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 2 ரூட் 3 -2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர், இது a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும்? 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ரூட் 3 இன்ட்டு 2 8 ரூட் 3 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 4 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 2 ரூட் 3 இன்ட்டு 2 8 ரூட் 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. இப்போ இந்த ப்ளஸ் 8 ரூட் 3யும் மைனஸ் 8 ரூட் 3யும் கேன்சல் ஆகிடும். 4 3s are 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 3s are 12 ப்ளஸ் 4. ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப ரூட் 32. இப்போ நமக்கு 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஏபியும் ரூட் 32, பிசியும் ரூட் 32, ஏசியும் ரூட் 32. ஸோ a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு ஏசி. சாரி, AB equal to BC equal to AC. 3 sides are equal. So therefore ABC is an equilateral triangle. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.